இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டை. ஹாய் ஹலோ வணக்கம். இது ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரைப்பேட்டை. நான் தான் உங்க ஷப்தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பிடி தமிழ்ல ஒரு அருமையான சூப்பரான ஒரு பச்சடி பண்ண போறேங்க. அந்த பச்சடி கேட்டீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி. அதாவது வீட்டில் வந்து எப்பவும் வந்து நிறைய வெஜிடபிள்ல வச்சு பண்ணியிருப்போம், ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து இந்த கத்திரிக்காய் வச்சு உங்களுக்கு எப்படி பண்றது சொல்லித்தரேன். அது எப்படி பண்றது பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரியன்ஸ்: ரீஃபண்ட் ஆயில், குக்கும்பர், தேங்காய், கத்திரிக்காய், தயிர், பெருங்காயம், கருவேப்பிலை, கடுகு, மிளகாய் பவுடர், உப்பு, கிரீம். இதுதாங்க இது தேவையான இன்கிரியன்ஸ். இது எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த அடுப்பை பற்ற வச்சு மேல கடாய் வைப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சு இப்போ அதுக்கு மேல கடாய் வச்சிருக்கோம். இப்போ நம்ம கடாயில வந்து ஆயில் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து இதுல ஆட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ சைடில் என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். தாளிப்பு: இந்த கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி முடிச்ச பிறகு கலர் கருப்பாயிடும். ஏன் கேட்டீங்கன்னா, கட் பண்ண உடனே தண்ணியில போடணும், இல்லைன்னா கருப்பாயிடும். நான் தண்ணியில போடல. ஏன் கேட்டீங்கன்னா, ஃப்ரை பண்ண போறேன். நீங்க தண்ணியில போட்டு அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணீங்கன்னா டப்பு டப்புன்னு வெடியும். அந்த ஒரு ரீசனுக்கு நான் தண்ணியில போட்டு வைக்கல. அதனால கலர் கருப்பா இருக்கு. இப்போ என்ன பண்ண போனா, இந்த ஃப்ரை பண்ற கத்திரிக்காய் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரை பண்ற ஆயிலே வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் எடுத்துறேன். ஏன்னா இந்த கத்திரிக்காய் ஃப்ளேவர் நம்மளுக்கு தேவை. அதனால வந்து அதுல கொஞ்சமா ஆயில் எடுத்துலாம். இங்க ஆயில் நல்லா சூடாகணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் போட நம்ம இதில் ஆட் பண்ணோம். இப்போ வந்து சேம் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தாளிப்பு வந்து கொஞ்சம் கடுகு ஆட் பண்றேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த தேங்காய் இதில் ஆட் பண்றேன். கொஞ்சமா போடுறேன். அதுக்கு பிறகு கொஞ்சமா பெருங்காயம். நல்லா டாஸ் பண்றேங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த தேங்காய் போட்டு லைட்டா வறுத்துறேன். வறுத்து முடிச்ச பிறகு கொஞ்சமா மிளகாய் போட்டு இதில் ஆட் பண்றோம். சும்மா லைட்டா ஆட் பண்ணுங்க, ரொம்ப தேவையில்ல. அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு. உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு செகண்ட்ல 2 செகண்ட் நல்லா வறுத்துடலாம். அதுக்கு பிறகு எடுத்து ஆற விட்டுறணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதுல என்னென்ன போட்டிருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, தேங்காய், கொஞ்சம் மிளகாய் பவுடர், உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா லைட்டா வறுத்துருக்கேன். வறுத்து முடிச்ச பிறகு இந்த பிளேட்ல வந்து கொட்டி ஆற விட்டுலாம். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு. கோல்டன் ப்ரௌன்ல ரெடியா இருக்கு. இப்போ நம்ம வந்து பண்ண போறோம்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கோம். ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் அப்படியே இதே பிளேட்ல வந்து ஒரு ஓரமா வச்சிடறேன். ஓரமா வச்சாச்சு. இப்போ கத்திரிக்காய் வச்சாச்சு. இந்த கத்திரிக்காய் நல்லா ஆறணும். கத்திரிக்காயும் ஆறணும், அந்த தேங்காயும் நல்லா ஆறணும். அதுக்கு பிறகுதான் இந்த தயிர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த தயிர் வந்து இதில் ஆட் பண்றேன். அது இல்லாம இந்த கிரீம் வந்து இதில் ஆட் பண்றேன். கிரீம் எதுக்கு ஆட் பண்ற கேட்டீங்கன்னா, கொஞ்சம் புளிப்பு தன்மைலாம் இருந்தா இந்த கிரீம் ஆட் பண்ணலாம். இது போல டேஸ்டும் நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா மிளகாய் பவுடர், வெள்ளரிக்காய் கொஞ்சம் இதில் ஆட் பண்றேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சூடு ஆறிச்சுன்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். சில்லுன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த கத்திரிக்காயை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் வறுத்த தேங்காவும் இதில் போடலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு தயிர் போடுறோமோ அந்த அளவுக்கு உள்ள இருக்க ஸ்டஃபிங், அதாவது குக்கும்பர், கத்திரிக்காய், தேங்காய்லாம் அந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு. இது என்ன பண்ணா, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதுக்கு பிறகு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அழகா இந்த சின்ன பிளேட்ல வந்து நான் பிளேஸ் பண்றேன். மேல வந்து கொஞ்சம் கார்னிஷுக்கு கொஞ்சம் மிளகாய் பவுடர் போட்டு இதாங்க கத்திரிக்காய் பச்சடி. இது எப்படின்னு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன்.
முக்கியமா இந்த கத்திரிக்காய் பச்சடியில வந்து என்ன கேட்டீங்கன்னா, தாலி போடுறது வந்து கத்திரிக்காய் எந்த ஆயில ஃப்ரை பண்ணுமோ அதே ஆயில வந்து நம்ம தாலி போடணும். சூப்பரா இருக்குங்க இந்த பச்சடி. நான் சொன்ன மாதிரி இந்த தயிர்ல வந்து கிரீம் போட்டு அந்த கத்திரிக்காய் எல்லாம் வதக்கி போட்டு சாப்பிட்டா சூப்பரா வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கிடைச்சிருக்குங்க.